அம்மையார் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது பீச் ரோடில் இருக்கக்கூடிய குயின் மேரிஸ் கல்லூரியை வந்து இடிச்சிட்டு நம்ம அங்கே புதிய செக்ரட்டேரியட்டை கட்டணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, சரி ஓகே பசங்க தானே காலேஜ் மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி, இப்போ காலேஜை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கேயாச்சும் அவுட்டரில் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை பண்ணாங்க. பட் அந்த காலேஜ் வந்து பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எமோஷ்னலான ஒரு அட்டாச்மெண்ட்டு, ஒரு கனெக்ட் இருக்குது. ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவர்கள் எல்லாருமே வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டில் பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளும் வந்து போராட்டத்தில் குதித்தார்கள். அப்போ நான் வந்து புது கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். நான்லாம் அந்த போராட்டத்துக்கு போய் எங்கள் காலேஜில் ப்ரொட்டஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், வெளியே ப்ரொட்டஸ்ட் மீட்டிங் நடக்கும்போது போயிருக்கோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்ற போது அது ரொம்ப தீவிரமாக இருந்தது. அப்போ எதிர்கட்சியில் இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து குயின் மேரிஸ் கல்லூரிக்கு போகும்போது கைது செய்யப்பட்டார். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது கடைசியாக அந்த திட்டத்தையே கைவிட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஸோ எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும், இளைஞர்களுடைய இன்வால்மெண்ட் ஒரு விஷயத்துல இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கட்சிகளும் இளைஞர்களை குறைச்சி மதிப்பில்லை. ஆனால் இளைஞர்களை நாம வந்து அரசியல் படுத்துவதற்கும் அதே போல அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்கும் தவறிவிட்டார்கள் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நான்